வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவை செயலாளரிடம் வழங்கல். ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தின் மீது ராகுல் காந்தி பேச விடவில்லை என குற்றம் சாட்டி நோட்டீஸ். வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை, மதிப்பெண் ஒன்றுதான் ஒரே வழி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைப்பது என்றைக்கும் நிலைக்காது என சூப்பர் ஸ்டார் டயலாக்கை சுட்டிக்காட்டி அறிவுரை. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டயலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டயலாக் இது. ஐந்து ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை திராவிட மாடல் அரசு மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நாட்டில் வறுமை குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளதாகவும் பேச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்போ நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமாக வளர்ந்துருக்கு. இன்னும் பெருமையோடு சொல்ற 2வது பெரிய எக்கனாமியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. பெண்கள் கல்வி பயின்றால் அடுத்த தலைமுறையே முன்னேறும் என்ற நோக்கத்திலேயே பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள். பெண்கள் என்றாலே அழகுதான், ஆனால் அறிவுதான் பெண்களுக்கு உண்மையான அழகு என்றும் பேச்சு. என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். மிசா சம்பவத்தின் போது நடந்த கொடுமைகள் குறித்து விஞ்ஞானி நம்பி நாராயணனிடம் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொழு நோயாளிகள் அடைக்கப்பட்ட அறையில் தன்னை அடைத்து கொடுமைப்படுத்தியதாக வேதனை. அரசு பள்ளிகளின் பராமரிப்பு பணியை தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது என போட்டோ ஷூட் எடுக்கும் முதல்வராக தமிழ்நாட்டுக்கு வாய்த்திருப்பது சாபக்கேடு. திருவாரூர், நாமக்கல்லில் மாணவர்கள் விஷப்பூச்சி கடித்து உயிர்ந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ இல்லாமல் அரசு பள்ளிகள் இயங்குவது கொடுமையின் உச்சம் என இபிஎஸ் விமர்சனம். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ என்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும் சாடல். சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னுடன் யாரும் விவாதிக்கவில்லை. தேர்தல் பணிகளில் இருந்து ஒதுங்கியது தொடர்பாக விளக்கம் கேட்ட RSS அமைப்பிற்கு அண்ணாமலை பதில். திமுகவை வீழ்த்த என்டிஏவின் வியூகம் என்ன என RSS அமைப்பிடம் அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்வி. வியூகம் பற்றி விவாதிக்காமல் எப்படி களத்திற்கு சென்று அரசியல் செய்ய முடியும் எனவும் கேட்டதாக தகவல். தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பிரசோபகுமாரை நியமனம் செய்ய முடிவு. பிரசோபகுமார் நியமனம் தொடர்பாக RSS தேசிய தலைமை ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல். வட தமிழ்நாட்டின் RSS மாநில செயற்குழு உறுப்பினராக கேசவ விநாயகத்திற்கு புதிய பொறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் சத்பாவ் என்ற பொறுப்பில் செயல்படுவார் என்றும் தகவல்.
ராமதாஸை சுற்றியுள்ள துரோகிகளில் மிகவும் முக்கியமானவர் ஜி.கே. மணி. தவறான தகவல்களை சொல்லி ராமதாஸின் மனதை சிலர் மாற்றுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் துரோகம் இழைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை ராயப்பேட்டை நடைபெற்ற பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அத்துணை தரப்பு மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் செவிலியர்கள், ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள், ஒரு பக்கம் துணை பேராசிரியர்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அத்துணை போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஐயா பாமக என புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். ராமதாஸ் சார்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி வரும் அருள் பெயரில் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தமது இல்லத்தில் ஆதரவாளர்களோடு சசிகலா அவசர ஆலோசனை. அமமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து வந்த நிர்வாகிகளோடு தனி கட்சி தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். டபுள் என்ஜின் இருந்தால் மட்டுமே ஒரு மாநிலம் வளர்ச்சியை அடைய முடியும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்ததற்கு டபுள் என்ஜின் ஆட்சியால் தான் முடிந்தது. திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரவில்லை என்றும் கருத்து. பறவை காய்ச்சலால் ஹாஃப் பாயில் சாப்பிடுவதை மக்கள் தவிர்ப்பது நல்லது. இறைச்சிகளை நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும். ஆஃப் பாயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு வாபஸ். வழக்கை திரும்பப் பெற பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா தலைவர் விஜயை ஒழித்து கட்டுவதுதான் எங்களின் ஒரே அரசியல். கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜயை சரமாரியாக விளாசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன். புடுங்குவான் எங்கடா வருவ? எங்க வருவ? நான் ஏன் இல்ல சொல்ல, எதுக்கு இங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச? ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல், ஒரே அரசியல். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நிகிதாவை நேரில் அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல். மூன்று மாதத்திற்கு பின் பொறுப்பு மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம். பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு 15 நிமிடத்தில் கூட்டம் முடிந்ததால் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. காரைக்கால் மீனவர்கள் 9 பேரை படகுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைபிடிப்பு. அனுமதியின்றி பாக் ஜலசந்தி பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடித்ததால் நடவடிக்கை.
தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு. வருகிற 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஆண்டுக்கு 10 லட்சம் வரையிலான வங்கி பரிமாற்றத்திற்கு பான் எண்ணை குறிப்பிட தேவையில்லை. புதிய வரைவு வருமான வரி விதிமுறைகளில் தகவல். சென்னை புறநகர் ரயில் மற்றும் முன்பதிவில்லா ரயில் டிக்கெட்டுகளை எடுக்கும் UTS செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் இயங்காது. அனைத்து வசதிகளையும் கொண்ட ரயில் ஒன் செயலியை பயன்படுத்தலாம் என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ஜார்ஜியாவில் இயந்திர கோளாறு காரணமாக நடு ரோட்டில் தரையிறங்கிய சிறிய ரக விமானம். வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளான காட்சி வெளியாகி பரபரப்பு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் வெளியான வித் லவ் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து சௌந்தர்யா நெகிழ்ச்சி. ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். ரசிகர்களிடம் கடிந்து கொண்ட நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார். Please behave yourself. Theater கிடையாதுங்க ப்ளீஸ். Thank you so much. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.